மசாலா அரைக்கிறதுக்கு 6 பல் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க, 7 8 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தும் போது நல்லா மசாலா ஈயம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கங்க. கடலை மாவு கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துனா எண்ணெய் குடிக்காதுங்க. 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் மீனில் நல்லா பிடிச்ச டேஸ்ட் இருக்குங்க. லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் கலந்து எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனில் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி தடவி வச்சுருங்க. 1 மணி நேரம் கழித்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 5 பீஸ் மட்டும் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். இட்லி தட்டில் இந்த மாதிரி 1 மணி நேரம் கழித்து நம்ம வேக வச்சுக்கலாங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதுங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப மீன் வெந்துடும். எடுக்கும்போது தொதுன்னு வந்துடுங்க. இட்லி பாத்திரத்தில் வர அந்த ஆவி தண்ணியும் மீனில் இருக்கிற எண்ணெயும் மட்டும்தான் இருக்குங்க. மித்தபடி எல்லா மசாலாவும்